முதல்ல அவர் கொண்டு வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நாட்டு மக்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. மணி லாண்டரிங் அதிகமா நடக்கிறதுனால, அதாவது 500 ரூபா 1000 ரூபா நோட்டுங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணாரு. தடை பண்ணி புதிய நோட்டுகளை அறிவிச்சாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு அருமையான திட்டம் கொஞ்சம் கொண்டு வந்தாரு. உஜ்வாலா, ஜனதான், ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு. ஆர்டிகல் 370 அபாகேஷன் பண்ணாரு. சிஏஏ அப்படின்ற அலிகேஷன் கொண்டு வந்தாரு. ஃபாரின் பாலிசி எல்லாம் போல்டாவே மூவ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மேல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் ரொம்ப தைரியமா முன்னிறுத்தினாரு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்தியாவோட கிரவுத் இன்டர்நேஷனல் ரேஞ்சில் ரொம்பவே ஃபாஸ்டா டெவலப் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, இப்போ ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட்ல டெவலப்பிங் கண்ட்ரியோட லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 4வது ஒரு பிளேஸ்ல இருக்குது. அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள் பட்டியல்ல 4வது பிளேஸ் வந்து இந்தியா பிடிச்சிருக்கு. ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு? ஸோ நிறைய வரி விலக்குகள்லாம் இருந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ ஜிஎஸ்டின்ற ஒரு விஷயம் நம்மளோட கான்செப்டைஸ் எல்லாருக்குமே தெரியுது. அதனால எல்லாமே ரேட் ஏறிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த வரிகள் உற்பத்தி ஏறினதுனால தான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமி டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லையா, அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க.